வளமான சோலைகளும் நத்தாமரை ஓட்டையும் நலியாத மேடையும் சுற்றிலும் மிக சிறந்த முறையில் நாடு நாடு ராஜேந்திர மன்னனுடைய சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்கிறேன். ஆனால் எனக்கு முன்னதாக ஓடி வந்து பதில் சொல்லக்கூடிய மெய்கா வெடிகுண்டு வைக்கிறாங்க, பாம்பு வைக்கிறாங்க, குண்டு வைக்கிறாங்க. இந்த மாலையில குண்டு வச்சிருந்து இந்த மாலை போட்டு போட்டு குண்டு வச்சு கை மேல கீசிக்கிட்டு வீண்டு செத்து போனா மாசம் வந்தா எங்களுக்கு யார் 1ஆம் தேதி சம்மதம் கொடுக்குறது. அதனால இந்த மாலையில குண்டு இருக்குதா இல்லையான்னு சோதனை செய்து பார்த்து சொல்லணும். அப்படியா? அமைச்சர் இருக்க வேண்டும், அமைச்சர் கருகாமலே தளபதி இருக்க வேண்டும், தளபதி கருகாமலே காவலன் இருக்க வேண்டும். காலத்தாமம் கல்யாணம் ஆகிவிட்டது என்று சொல். ஆமா, எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுது. ஆமா, 4 மாதங்கள். ஆமா, ஐயோ என் மாமியார் வீட்டுல இருந்து பாக்கு வச்சு கூப்பிடுறாங்க. சத்தியமா தான் 4 மாதம் தான் ஆச்சு. கூப்பிடுறாங்க என் மாமியார் வீட்டுல கூப்பிட்டா எனக்கு அப்படியே குஜாலமா ஆயிடுச்சு. அது குஜாலமா ஆயிடுச்சு. நானும் என் பொண்டாட்டியா கிளம்பிட்டோம். ஆமா, எங்க மாமியார் வீட்டுக்கு போனேன்னா ஐயோ எங்க மாமியார் தூத்துல துணி நிக்கல. ஐயா மறுப்புல வந்துட்டானே, ஐயா இப்படி ஓடுறாங்க, ஐயா இப்படி ஓடிடுறாங்க. ஐயா சூத்துக்குடி சாப்பிடுறியா? சாத்துக்குடி. அந்த பொம்பளா பையன், அந்த பொம்பளா பையன் அது துணி குடிக்கிறியா? துணியா? தண்ணி அத தப்புறியா? தப்புட என்ன பாத்தியா? சப்போட்டா. அத போட்டு சப்போட்டா. ஐயோ எங்க மாமியார் ஒண்ணு கேக்குறாங்க. எங்க மாமியார் எங்க மாமனார் என்ன கேக்குறேன். நான் கேட்டேன்னு எங்க மாமனார் இந்த மாதிரி குடிக்கார கம்யூனிட்டி உன்ன மாதிரி குடிக்கார குடியில என்ன தடி முடியாதுடா குட்டியா. எதுமா என்ன குடிக்க குடும்பத்துக்கு என்ன கட்டு போயிடாதீங்களா? ஐயோ நீ 3 10 கீழே ஊத்திட்டு போயிடுவேன்.
எஜமா எங்க மாமனார் எங்கன்னா குடியா கம்னாடின்ட்டு மரும்புல வந்துட்டானு எங்க மாமனார் விதவிதமா ஆக்கி போனேன்ட்டு எங்க மாமனார் தாமா போட கூப்பிடுது தாமா போட தந்திக்கு நானும் எங்க மாமியார கிளம்பிட்டோம். அவதான் குட்டி குபாலம் படுத்துங்கிறாரு. அத நானும் எங்க மாமியார கிளம்பிட்டோம். வாங்கி நாங்க போய் தஞ்சில போய் அன்னக்கூடத்துல எல்லா பொருளும் வாங்கிட்டோம். எல்லா பொருளும் வாங்கிட்டு நானும் எங்க மாமியார் வர ஒத்தடி பாதை ஐயோ சம இருட்டு. ஆமா ஐயோ அங்க சிங்கம் முடினா இருக்கும், அங்க திருடனா இருப்பான். ஐயோ அங்க போ தேவையில்ல. அதே இதுல 15 மண்டபம். அந்த மண்டபத்தை 10 போல எங்க மாமியார் சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா. எங்க மாமியார் சொன்னா ஐயா எங்க மாமியாருக்கு மீற முடியாதுன்ட்டு நானும் எங்க மாமியாருக்கு அங்க படுகிறோம். ஆமா எங்க மாமியார் அங்க படுகிறாங்க, நான் இன்னாண்டி படுகிறேன். நாங்க வாணிப காய்கறி கூட அந்த கூட நடுவில் வச்சுக்கிறோம். ஆமா ஐயோ நான் தான் புது மாப்பிள்ளை. ஐயோ மணி கரெக்டா 12 மணி ஆனா அதனால புது மாப்பிள்ளைச்சு. ஐயோ கை கல்லாடி முறுக்குது. ஐயோ என்ன சும்மா இருக்க முடியல. ஐயோ அப்படி போறேன், ஐயோ இப்படி வரேன், ஐயோ கை தாங்க முடியல. ஐயோ இது கூடுமோ கூடாத கோயந்தான்னு, இது கூடுமோ கூடாத கோயந்தான்னு. ஐயோ எங்க மாமியார் மூச்சிக்கினே இருந்துச்சு. ஐயோ கொல்லாதது அது. ஆமா மூச்சிக்கினே இருந்துக்குது. ஐயா அண்ணகுடி அப்போல ஏறா, அண்ணகுடி அப்போல ஏறா. 2 பேர் கூடி போய் எங்க மாமியார் தர்றாங்க. 2 பேர் கூடி போய் மாமியார் அரசபைக்கு வருவதற்கு காரணத்தாமதம் அவன் என்ன சொல்லிருக்கிறான். சத்தியமா கம்முன்னு தான் இருக்கிறேன். நான் கூத்தாட வரல அப்பா, நான் கிளம்புறேன். நான் வரல எப்பா கூத்தாடு தானே இட்டு வந்த. இது மாதிரி மாநில அடிக்கிறது இட்டு வந்த. டேய் மறுபடியும் போங்கடா. வரமாட்டேன். காசு வாங்கல கம்பெனில கூத்தாடுறேன்னு பணம் வாங்கினீங்களா? ஆடா குட்டியா 3 லட்சம் ரூபாய் வாங்கினியா? எப்பா எவ்வளவு குத்த? 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் யார்கிட்ட குத்த? யார்கிட்ட? என் பொண்டாட்டி வச்சு தானே குத்த. அவளை இட்டு வந்து அச்சுன்னு கிடங்க. உனக்கு தண்டா கூத்தாடுற தொழில் விட்டா தொழில் கிடையாது. ஐயா ராஜாடா பாவி. டேய் எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்கள். இந்த இடத்துல சாராய வச்சு பயிற்சி பாங்கடா. ஆமா பக்கத்துல சாகனா கடை. ஏய் எனக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன வேலை? ஐயாது விக்கிற வேலை, உங்க ஐயாது நக்கிற வேலை. சாக்கடா கடை, சாக்கடா கடை. அடிக்க மாட்டல நம்ம என்ன அடிக்கிறாள். அவங்க அம்மா சிலுக்குடா. ஏய் சத்தியமா ஏய் ராமாபுரம் காடு பந்தாவச்சி ரோடு என்ன அடிக்கிறாள் பாடுறா. இருவரையும் ஏன் எதற்காக? என்னுடைய அருமை மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி என்று பெயர் வைத்தேன். சிவமணி எங்க இருக்கிறான் தெரியுமா? அயல்நாடு சென்று பட்டப்படிப்புகள் எல்லாம் படித்து விட்டிருக்கிறான். பட்டப்படிப்புகள் எல்லாம் படித்து முடித்து விட்டு தாயகம் திரும்புவதாக சொல்லியிருக்கிறார். தாய்நாட்டின் தங்கம் தாயகம் வருவதாக சொல்லியிருக்கிறார். என் அருமை மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி அழைக்க இருக்க வேண்டும். வரவேற்பு அருமையாக இருக்கும்.
இந்த மதிவரான ராஜேந்திரமனுக்கு மகனாக பிறந்து சிவமணி என்று சீரும் சிறப்போடும் பட்டப்படிப்பில் முடித்திருக்கேன். ஆனால் எனக்கு தந்தை காத்து கொடுப்பார். அப்பா